கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதில் 50ஆம் வசனம். யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள், இதிலும் மேலான காரியங்களை காண போகிறீர்கள். புதிய காரியங்கள், மேலான காரியங்களை காணும் வருடம் இது. 7வது மாதத்துல அந்த இதெல்லாமே ஆரம்பித்து விட்டதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதிலும் பெரிதானவைகள்னா என்ன? இப்ப நீங்க இருப்பதை பார்க்கிறோம், உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம், நீங்க இப்ப சம்பாதிக்கிறதை பார்க்கிறோம், இப்போ குடும்பத்திற்கு சமாதான சந்தோஷத்தை பார்க்கிறோம், இப்ப நீ இருக்க உடல்நிலையை தாண்டி இன்னும் நீங்க பெரிதான காரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நல்ல உடல்நிலை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு அருமையான ஒரு பிசினஸ், அருமையான வேலையில ஒரு உயர்வு, குடும்பத்துல இதுவரைக்கும் சமாதான சந்தோஷம் இன்னும் நிறைவாக இருக்க போகிறது. உங்கள் சமாதானம் நிறைவாக இருக்கும்படி இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது. இது நத்தான் வேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது நமக்கும் இது உண்டு. ஏன் நத்தான் வேலை, ஏன் அத்திமரத்தின் கீழே கண்டேன் உன்னை அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த காலத்து இதுவரை ஜனங்கள் அவங்க வீடுகளில் கட்டாய ஒரு அத்திமரம் இருக்குமா, அந்த அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம், தியானிப்பாங்களாம். அதான் ஆண்டவர் பார்த்துட்டு தான் சொல்றாரு, இது என்ன பார்க்குறியா, அத்திமரத்தின் கீழே ஏற்கனவே பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்றாரு. எப்படி வெளிப்பு கூப்பிட்டு வராரு, நத்தான் வேலை ஏசுட்ட கூப்பிட்டு வர்றவா, இப்படி ஒருத்தர் இருக்காரு பாரு அப்படின்னு. அவரை பார்த்த உடனே நத்தான் வேலை பார்த்தோன்னே, உடனே இதுக்கு முன்னாலே எனக்கு தெரியுமே அப்படின்னு. எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, அத்திமரத்தின் கீழே கண்டேன் அப்படின்றாரு. அப்ப எப்ப ஜெபிக்கும் போது பார்த்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம தேவனோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா, நம்ம தேவனுக்காக காத்திருக்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது, குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது முழுமையாக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம சமர்ப்பிக்கிறோமா, அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆண்டவரே நீங்க பாருங்க, ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர். நம்ம அமர்கிறோமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அது எப்படி அமர்ந்திருப்பது, எப்படி தேவனிடத்தில் பேசுவது என்பது நான் முழு விதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஜெபம் பண்ணுவது, நம்ம தேவன்கிட்ட பேசுவது, ஜெபிப்பது, இந்த வேதம் வாசிப்பது, தேவன் நம்மகிட்ட பேசுவதை அறிந்து கொள்வது. இப்போ தினமும் வேதம் வாசிக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு சொன்ன இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வாக்கு நமக்கு சொந்தமாகிறது. அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை நம்ம வாயினால சொல்லி அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதை எப்படி அறிக்கையிடுவது, எப்படி சுதந்திரித்துக் கொள்வதுன்னு தான் முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நத்தான் வேலை ஜெபிக்கும் போது கண்ட தேவன் நம்மளையும் ஜெபிக்கும் போது காண்பதற்காக, அழைப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, இதிலும் பெரிதானவைகளை தேடி ஓடுறோமா? ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நம்ம ரெடியாகிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது சமூகத்தில் அமர்ந்து உமது சத்தத்தை கேட்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் பெரிதான காரியங்களை, பெரிதான கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏஸ்தாமே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, சிறிது நேரமாவது உமது சமூகத்தில் அமர்ந்திருந்து உண்மை தியானித்து, உண்மை துதித்து, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அழைப்பதற்காக நன்றியாக தினத்தில் அவர்கள் முடிவெடுக்கும் ஆண்டவரே. நான் தேவ சமூகத்திலே நான் அமர்ந்திருப்பேன், அமர்ந்திருந்து நீர் அவர்களுக்கு எங்களுக்கு வைத்திருக்கும் பெரிதான காரியங்களை, கிருபைகளை, இரக்கங்களை பெற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் முடிவெடுக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பெரிதான காரியங்களை நீர் வைத்து அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றியான குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.